கமழ் போன் தாமரை போர் கையும் துடி இடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. சரஸ்வதி சரசிஜ கேசர பிரபா தபஸ்வினி ஸ்ருதகமலா சனப்பிரியா கணஸ்தனி கமலவிலோல லோச்சனா மனஸ்வினி பவத்து வரப்பிரசாதினி. வணக்கம். திருஞான சம்பந்தர் குரு பூஜை விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இப்பொழுது முதலாவதாக குத்துவிளக்கேற்றி வரவேற்பார்கள் திருமதி சுபா ஆறுமுகம் அவர்கள். மகாதேவா இருள் கேழ்ப்பது சொல்லுக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது சல்லக விளக்கது நமச்சிவாயவே. शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः 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 ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय. சம்பந்த கலாலய நுண்கலை கல்லூரி ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் பெரியோர்களையும் சிறியோர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இது சரஸ்வதி ஞான சம்பந்த கலாலயத்தின் 36வது ஆண்டு விழா. இன்றைய தினம் வைகாசி மாத மூல நட்சத்திரம் கூடிய நன்னாள். திருஞான சம்பந்த பெருமானின் குரு பூஜை தினத்தில்தான் நமது கல்லூரியின் ஆண்டு விழாவும் கொண்டாடப்படுவது வழக்கம். திருஞான சம்பந்த பெருமானது திருமணம் நடந்த நன்னாளும் இதுவே. அவர் தோத்திர பூர்ணியம்மை என்ற சொக்கியாரை திருமணம் புரிந்தது திருநல்லூர் பெருமணம் என்றும் ஸ்தலத்தில். அன்றைய தினமே அவர் ஜோதியில் கலந்த நாள். அவர் 3 வயது தொடங்கி 16 வயது முடிய, அதாவது ஜோதியில் கலக்கும் நாள் வரை 16,000 திருப்பதிகங்கள் பாடியுள்ளார். 63 நாயன்மார்கள் ஒருவரான திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பெருமான் செல்லும் இடமெல்லாம் சென்று அவருடனேயே சென்று அவர் பாடின பதிகங்களை தன்னுடைய யாழ் என்ற இசைக்கருவியிலிட்டு வாசித்த வண்ணமே இருந்தார். அவரும் அன்றைய தினமே ஜோதியில் கலக்கும் பேற்றினை பெற்றவர். அடுத்து திருநீலகண்ட நக்க நாயனார். இவர் பெருமானது திருமணத்திற்கு சடங்கு செய்ய வந்தவர். இவரும் ஜோதியில் கலக்கும் பேற்றினை பெற்றவர். 3வது முருகநாயனார். இவர் அனுதினமும் இறைவனை மலரிட்டு அர்ச்சித்து வணங்குவதில் மகிழ்ச்சி கொண்டவர். அதாவது பூக்கள் எங்கெல்லாம் பூக்கின்றதோ அந்த இடத்திற்கே சென்று நீர்ப்பூ, நிலப்பூ, கோட்டுப்பூ, கொடிப்பூ ஆகியவளை சேகரித்து இறைவனுக்கு அர்ச்சிப்பவர். இவர் பெருமானது திருமணத்திற்கு மலர் கொண்டு வந்தவர். இவரும் ஜோதியில் கலந்தவர். ஆகவே இவர்களை நினைத்து வணங்குவது நம் சைவ பெருமக்களின் கடமையாகும். குரு பூஜை என்பது 5 வகை வேள்விகளில் ஒன்று. 5 வகை வேள்விகள் ஆவது சிவபூஜை, குரு பூஜை, அந்தனர் பூஜை, அதிதி பூஜை, மகேஸ்வர பூஜை. சிவனை வணங்குவது சிவபூஜை. குருவின் பெருமையை உணர்ந்து அவரை வணங்குவது குரு பூஜை. வேதம் ஓதும் அந்தணர்களை மதித்து அன்னமிடுவது அந்தனர் பூஜை. யாசகம் கேட்டு வருபவர்களை உபசரிப்பது அதிதி பூஜை. மகேஸ்வர பூஜை என்பது வந்திருக்கும் அனைவரை மகேஸ்வரனாக பாவித்து வணங்கி அன்னமிடுவது. குரு பூஜை ஒன்று கொண்டாடினாலே இந்த 5 வகை வேள்வியும் செய்த பலனை பெறுகிறோம். வரவேற்புரை வழங்குவதற்கு இணைச் செயலர் திருமிகு தளவாய்நாதன் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். திருஞான சம்பந்த பெருமானின் குரு பூஜை விழாவும் ஞானசம்பந்த கலாலயம் சரஸ்வதி ஞானசம்பந்த கலாலயத்தின் 36ஆம் ஆண்டு விழாவும் இங்கே சீரோடும் சிறப்போடும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே மங்களகரமாக குத்துவிளக்கு ஏற்றப்பட்டிருக்கின்றது. சைவ பெருமக்கள் நீங்கள் எல்லோரும் இங்கே வருகை புரிந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தமிழருடைய பண்பாடும் மரபும்
வந்தோரை வரவேற்கும் விதமாக இங்கே நான் உங்கள் முன் நிற்கின்றேன். சரஸ்வதி ஞான சம்பந்த கலாலயம் என்ற இந்த அமைப்பு கடந்த 1988ஆம் ஆண்டு நமது நிறுவனர் அம்மையார் சரஸ்வதி அவர்களால் தொடங்கப்பட்டது. இந்த நுண்கலை கல்லூரியானது தொடர்ந்து தனது பணியை இளைய தலைமுறைக்கு ஆன்மீகத்தையும் இசையையும் நாட்டியத்தையும் அதேபோல ஒரு சிறந்த ஒரு பண்பாட்டையும் வழங்கி வருகின்றது என்று சொன்னால் மிகையாகாது. அந்த வகையிலே நமது சரஸ்வதி அம்மா அவர்கள் அந்த சரஸ்வதி தேவியின் ஒரு ஆசி பெற்று அவருடைய பெயரை தாங்கி இந்த அமைப்பை நடத்தி வருகின்றார்கள். கல்லாலே வேலியிட்டால் கலையழகு குறையும் என்று நெல்லாலே வேலியிட்ட நெல்லையப்பர் வீற்றிருந்து அருள் பாலிக்கின்ற நெல்லையம்பதியிலே இந்த சரஸ்வதி கலாலயம் ஒரு கலைக்கல்லூரியாக திகழ்ந்து வருகின்றது. கல்விக்கு கடவுள் சரஸ்வதி, வேலைக்கு வாணி, கலைமகள் சரஸ்வதி என்று நாம் போற்றுகின்றோம். அந்த சரஸ்வதியின் பெயராலே இந்த கலாலயம் மிகச்சிறப்பாக நடந்து வருகின்றது. பொதுவாக நாம் ஆலயம் என்றால் கோவில் என்று பொருள். அதே போல நமது கலாலயம் என்று சொன்னால் கலைக்கோயில் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இந்த கலைக்கோயிலை மிகச்சிறப்பாக நடத்தி வருகின்ற நமது வீணை சரஸ்வதி அம்மா அவர்கள் தொடர்ந்து இந்த கலாலயத்தை வழிநடத்தி வருகின்றார்கள். இளம் தலைமுறைக்கு அந்த ஆன்மீக சிந்தனைகளையும் நாட்டத்தையும் இசையையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற பெருமுயற்சியினால் உருவான கலைக்கூடம்தான் இந்த கலாலயம். இந்த கலாலயமானது 1988ஆம் ஆண்டு இதே நெல்லை சங்கீத சபாவில் அன்றைய கல்வி கல்லூரி இணை இயக்குனர் அவர்களுடைய திருக்கரங்களால் திருவிளக்கேற்றி தொடங்கி வைக்கப்பட்டது. அன்றிலிருந்து தொடர்ந்து நமது குரு பூஜையும் ஆண்டு விழாவும் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் நடத்தி வருகின்றார்கள். அந்த நேரத்திலே இதை நான் தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெருமைப்படுகின்றேன். ஏனென்று சொன்னால் இறை உருவங்களில் எல்லாம் நம்ம கோயிலில் பார்க்கக்கூடிய சிலைகளில் எல்லாம் மட்டுமல்ல, இறை உருவங்களிலே ஒரு இசையானது எவ்வாறு பொருந்தி உள்ளது என்பதை விளக்கும் விதமாக இசை நாட்டிய நாடகத்தை இளம் மாணவிகளை கொண்டு நடிக்கச் செய்தும் அதன் பின் 5 வீணைகள் ஒன்றாக இணைந்து மிக சிறப்பாக இசை நிகழ்ச்சி நடத்தியும் அன்று முதல் ஆண்டு விழாவிலே அந்த தொடக்க நிகழ்ச்சியிலே அம்மா அவர்கள் மிகச் சிறப்பாக நடத்தினார்கள். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டு விழாவும் ஞானசம்பந்த பெருமானுடைய குரு பூஜையும் நடந்து வருகின்றது. ஞானசம்பந்த பெருமானை நாம் நினைக்கின்ற பொழுது 3 வயதிலே அந்த ஞானத்தை பெற்றார் என்று சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம். அந்த பாக்கியம் அவருடைய அருள் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலே நாம் பெருமைப்பட வேண்டும். நால்வருள் ஒருவராக குழந்தை பருவத்திலிருந்து அவருடைய தேவார பாடல்கள் எல்லாம் இயற்றி நமக்கு அருளி செய்திருக்கின்றார்கள். அவருடைய அந்த தேவாரங்கள் நமக்கு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. அவருடைய குரு பூஜையை மிகச் சிறப்பாக நாம் எல்லோரும் சேர்ந்து இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியிலே என்னுடைய தந்தையார் தளவாய் ராமசாமி அவர்கள் இந்த கலாலயத்திலே செயலராக பணியாற்றினார்கள். அதே போல நமது மறைந்த கவிஞர் ஐயா மூசு சங்கர் அவர்கள் இந்த கலாலயத்திலே மிகுந்த முக்கியமான பங்கு வகித்து இதற்கான பைலாஸ் எல்லாம் ஏற்பாடு செய்து இங்கே அம்மா அவர்களுக்கு பக்கத்துணையாக இருந்து இந்த கலாலயத்தில் செயலாற்றினார்கள். அதே போல மறைந்த
அண்ணாச்சி பிடி சிதம்பரம் அவர்கள் செயலாளராக இருந்து இந்த கலாலயத்தை வழிநடத்தினார்கள். இப்படியாக பல பெரியவர்கள் இந்த கலாலயத்தில் இங்கே முக்கிய பதவிகளிலே பதவி வகித்து பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். இன்று கூட இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நமது தலைவர் ஸ்ரீ சுப்பிரமணியன் அவர்கள் இந்த கலாலயத்தின் தலைவராக இருந்து வழிநடத்தி வருகின்றார்கள். அதேபோல நமது ப்ரொஃபஸர் கண்ணன் அவர்கள் இந்த கலாலயத்தின் செயலாளராக இருந்து இங்கே அம்மா அவர்களுக்கு துணையாக இருந்து இந்த அமைப்பை வழிநடத்தி வருகின்றார்கள். அதேபோல அருணாச்சல காந்தி ஐயா அவர்கள் பொருளாளராக இருந்து இந்த அமைப்பை கட்டி காத்து வருகின்றார்கள். இப்படியே பெரிய பெரிய மனிதர்களெல்லாம் இந்த கலாலயத்தில் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். அதேபோல் இங்கே மகளிருடைய பங்கு முக்கியமானது. ஏனென்று சொன்னால் அம்மா அவர்கள் அந்த குழந்தை செல்வங்கள்லாம் அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களை உருவாக்கி அவர்களுக்கு கல்வி மட்டுமல்ல, ஒரு பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கலையையும் வளர்த்து வருவதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அம்மா அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அவருடைய வார்ப்பிலே இந்த குழந்தைகள் எல்லாம் மிகச்சிறப்பாக வீணையும் அதே போல வாய்ப்பாட்டும் பயின்று வருகின்றார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த அமைப்பிலே நானும் சிறிது காலம் வீணை பயின்றேன் என்று அம்மாவிடம் வீணை பயின்றேன் என்பதிலே நான் பெருமைப்படுகின்றேன். ஏன்னா அப்போ அம்மா அவர்கள் நெல்லை நகரத்திலே அம்மன் சந்நிதி தெருவிலே வைத்து இந்த கலாலயம் செயல்பட்டது. அப்பொழுது நாங்கள் ஒரு 5-6 ஆண்டுகளாக நான் அம்மா அவரிடம் மாணவனாக இருந்து வீணை பயின்றேன். ஆனால் இப்போ நான் கன்வியூ பண்ண முடியல. அது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்க இருந்தால் கூட அம்மா சொல்லுவாங்க, நீ வீட்டில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அம்மா அவர்கிட்ட பிடித்த குணம் என்னன்னா ரொம்ப கண்டிப்பு. எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. பங்க்சுவாலிட்டி, கண்டிப்பு, அந்த நேர்மை, அந்த பயிற்சியில் ஒரு நளினம், அதை கரெக்டாக அன்றைக்கி சொல்லி கொடுத்த பாடத்தை மறுநாள் வீணையில் வாசி காட்டணும் அப்படின்னு தான் விடுவாங்க. இல்லைன்னா திருப்பி அந்த வீணை அந்த வாய்ப்பாட்டை எல்லாம் சொல்லி கொடுத்து எங்களை எல்லாம் வழி நடத்தினார்கள். உண்மையிலே இந்த திருநெல்வேலி செய்த பாக்கியம் என்றே சொல்லவும் அம்மையாரை நாம் பெற்றதற்கு அப்பேற்பட்ட ஒரு புனிதவதியார் அவர்கள். அதேபோல் இந்த நிறுவனத்திலே அம்மா அவர்கள் சென்னை கலாஷேத்ராவிலே பயின்றார்கள். அங்கே பணிபுரிந்தார்கள், ஆசிரியராக பணிபுரிந்தார்கள். அதன் பின் இங்கே நெல்லையிலே சைவ சித்தாந்த கழகத்தார் அவர்கள் இவர்களை முதல்வராக கொண்டு நீலாம்பிகை இசைப்பள்ளி என்ற ஒரு பள்ளி ஆரம்பித்து அதிலே பெண்களுக்கு, இளம் மாணவர்களுக்கு அந்த இசையை எல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக அந்த பள்ளி மிகச்சிறப்பாக அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதலோடு நடைபெற்றது. அதன் பின்னர் இந்த கலாலயத்தை கல்லூரியாக மாற்ற வேண்டும், உயர் நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அம்மா அவர்களுடைய ஒரு மிக உயர்ந்த ஒரு முயற்சியினால் இது ஞானசம்பந்த கலாலயம் என்ற அமைப்பு அரசாங்க பதிவோடு 1988 அவர்கள் அதை கலைக்கல்லூரியாக அரசு உதவியினுடைய அந்த கலைக்கல்லூரியாக அவர்கள் மாற்றினார்கள். ஆக இப்பேற்பட்ட ஒரு சிறந்த இந்த நால்வர் நம்ம ஞானசம்பந்தர் பெருமானுடைய குரு பூஜையிலையும் அம்மா அவர்களுடைய அந்த ஞானசம்பந்த கலாலயத்தின் ஆண்டு விழாவில் 35 ஆண்டுகள் முடிந்து 36வது ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். ஆக இப்பேற்பட்ட சிறப்பான நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லோரும் பங்கு கொள்வதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். இங்கே அவருடைய குரு பூஜை மிக சிறப்பாக இன்றைக்கி அந்த குழந்தை ஞானசம்பந்தர் வேடம் போட்டு மிக அருமையாக அப்படி சம்பந்தராக காட்சியளித்தார் அந்த குழந்தை. உண்மையிலேயே அந்த ஈடுபாடு தான் நம்மை ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்தும். ஆக அந்த பெற்றோர்களுக்கும் நாம் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா குழந்தைகள் அந்த கலைகளை எல்லாம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு உந்துதலாக இருக்காது. ஆக கல்வியோடு இந்த கலையும் அவசியம் என்று உணர்ந்துதான் இந்த அமைப்பு மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. எவ்வித தொய்வும் இன்றி கடந்த 35 ஆண்டுகளாக இப்பொழுது என்ஜிஓ காலனியில் அம்மா அவர்களுடைய இல்லத்திலே தொடர்ந்து நடந்து வருகின்றது சிறப்பாக. நீங்கள் எல்லோரும் சென்று அங்கே அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
இந்த அளவிலே இங்கே வருகைப்படுத்தியிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். முதலாவதாக நமது நிறுவனர் அம்மா சரஸ்வதி அம்மா அவர்களை வரவேற்கின்றேன். அடுத்ததாக தலைவர் அவர்கள் சி சுப்பிரமணியன் அவர்கள், செயலர் கண்ணன் அவர்கள், பொருளாளர் அருணாச்சல காந்தி அவர்கள், எங்களுடைய சங்கீத சபாவினுடைய தலைவர் அருமை அண்ணாச்சி வக்கீல் ஆறுமம் ஐயா அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா, ஒரு பொறுப்பை அவர்கள் எடுத்தார்கள் என்று சொன்னால் எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியும் என்று அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த சங்கீத சபாவினுடைய தலைவர் பொறுப்பு ஏற்றதிலிருந்து கடந்த 3 ஆண்டுகளாக இந்த சபையின் முன்னேற்றத்திற்காக என்னென்ன செய்யலாம் என்று மிகுந்த ஒரு முயற்சியோடு எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி வருகின்றார்கள். அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே குத்துவிளக்கேற்றிய நமது ஐயா அவர்களுடைய துணைவியார் சுபா ஆர்மம் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். நமது அம்மா அவர்களுடைய சிறிய தாயார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். அவருடைய உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. உண்மையிலே இது ஒரு குடும்ப விழாவாக அமைந்திருக்கின்றது. ஆக நான் என்னுடைய அருமை தம்பி ஏஎல்எஸ் சண்முகம் அவர்களை அன்போடு வருவார்கள் என்று வரவேற்கின்றேன். இன்று கூட எங்களுக்கு கமிட்டி மீட்டிங், எம்டிடி காலேஜ் கமிட்டி மீட்டிங் இருக்குது. நானும் தம்பியும் தம்பி ட்ரெஷராக இருக்காங்க, நான் கமிட்டி மெம்பராக இருக்கேன். இருந்தாலும் எங்கள் செக்ரட்டரி செல்லையானன்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கோம். ஆக இப்பேற்பட்ட ஒரு நல்ல நிகழ்விலே உங்களெல்லாம் சந்திப்பதிலே நாங்கள் பெருமை கொள்கின்றோம். இங்கே வருகைப்படுத்திருக்கின்ற குழந்தை செல்வங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கின்றோம். பெற்றோர்கள், அவருடைய பெற்றோர்கள், தாய்மார்கள், குழந்தை செல்வங்கள், விருந்தினர்கள், பத்திரிகையாளர்கள், அன்பு நண்பர் முத்தமிழ் ஒரு பெரிய கலைஞர், புகைப்பட கலைஞர் மட்டும் இல்லை, கவிஞர், எழுத்தாளர், குறும்பட ஒரு டைரக்டர் என்று சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் இனிய நண்பர். அதை இப்பேற்பட்ட நல்ல நிகழ்விலே உங்களெல்லாம் நாங்கள் வரவேற்பதிலே பெருமை கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு நேற்றே அம்மா இங்கே ரிஹர்சல்லாம் பார்த்தாங்க. அதுக்கு முன்னால் இந்த திங்ஸு வீணை எல்லாம் நேற்றே வந்தாச்சு. ரொம்ப மிகுந்த ஒரு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டன. சபா சைடாக நானும் ஐயா ஆர்மம் அவர்களும் என்னென்ன செய்யணும்னு அம்மாட்ட கேட்டு அது அவங்க சொன்னது போயிலே செஞ்சு கொடுத்துருக்குறோம். அதுக்கு பக்கத்துணையாக இருந்த எங்களுடைய சபா எலக்ட்ரிஷியன் பேராட்சி, அதுபோல் மேனேஜர் அவங்க ஐயா செல்வ கணேஷ் அவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வரவேற்பு நிகழ்ச்சியிலே எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த அம்மா அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து மீண்டும் ஒருமுறை உங்களை வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி. வரவேற்புரை வழங்கிய இணை செயலர் திருமிகு தளவாய்நாதன் அவர்களுக்கு மிக்க நன்றி. முதலாவதாக இங்கு அரங்கேற இருப்பது இசை சித்திரம். தலைப்பு திருஞான சம்பந்த பெருமான் காட்டும் பஞ்சபூத ஸ்தலங்கள். திருஞான சம்பந்த பெருமான் பஞ்சபூத ஸ்தலத்தில் அருளிய பதிகங்களை நாம் இசை முறையுமாக இங்கே கேட்க இருக்கிறோம். நமது முதல்வரின் வீணை இசையுடன் உடன் பாடுபவர்கள் திருமதி செல்லம்மாள், திருமதி மீனாம்பிகை, திருமதி சாந்தி, திருமதி பாக்கியலட்சுமி. இவர்கள் இசைக்க வர்ணனை வழங்க இருப்பவர் திருமதி சொர்ணாம்பிகா சிதம்பரம் அவர்கள். மிருதங்கம் வாசிப்பவர் திருமிகு நீலகண்டன் பகவத் சைத்தன்யா அவர்கள். செல்லம்மா நடராஜன், மீனாம்பிகை, செல்வி ஸ்வேதா, செல்வி விட்டல பிரேமி, செல்வி ஜெயஸ்ரீ சிதிக்ஷா, செல்வி பிரியங்கா, செல்வி சுபஸ்ரீ, திருமதி லக்ஷ்மி பாகலட்சுமி. இந்த இசை சித்திரத்தை ஒருங்கே இணைந்து என்னுடன் சேர்ந்து நானும் சேர்ந்து கொடுக்கப் போகின்றோம். எல்லோரும் கேட்டு ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
போற்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருஞான சம்பந்த பெருமான் குருபூசை விழா சரஸ்வதி ஞான சம்பந்த கலாலயம் நுண்கலை கல்லூரியின் 36வது ஆண்டு விழா கோலாகலமாக இனிதே துவங்கியுள்ளது. எந்த நிகழ்வையும் இறைவனை தொழுது துவங்குவதுதான் நமது மரபு. அந்த வகையில் விழாவை இறை வாழ்த்துடனும் குரு வணக்கத்துடனும் துவங்குவோம். ஒவ்வொரு ஆண்டும் குருபூசை விழா தினத்தன்று ஞானசம்பந்த பெருமானை வழிபடும் விதத்தில் அவர் இயற்றியுள்ள பாடல்களில் இருந்து சிலவற்றை தொகுத்து ஒரு தலைப்பில் பாமாலையாய் சம்பந்தர் பெருமானுக்கு சாற்றுவதில் பெருமகிழ்ச்சி அடைவார் எமது பாசமிகு சரஸ்வதி ஞான சம்பந்த கல்லூரி நிறுவனரும் முதல்வருமான நெல்லை வீணை சரஸ்வதி அவர்கள். அந்த வகையில் இவ்வாண்டு பஞ்சபூத தலங்களில் சம்பந்தர் பெருமான் பாடிய பாடல்களில் சிலவற்றை தொகுத்து நமது மாணாக்கர்களுக்கு பயிற்றுவித்து, அது மட்டுமல்லாமல் அப்பாடல்களை கேட்டு இன்புறும் பாக்கியத்தையும் நமக்கு தந்துள்ளார். அன்னாருக்கு கோடானு கோடி நன்றிகள் உரித்தாகுக. இதோ நம்மை பாக்கியவான்களாக உணரும் நேரம் வந்தேவிட்டது. முழுமுதற் கடவுள் விநாயக பெருமானை தொழுது நிகழ்ச்சிக்குள் செல்வோம். திருச்சிற்றம்பலம்.
தெய்வத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. தெய்வத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. அதில் சார் சிவமா, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் ஏலன்னு மாமறை சொல்பொருள் வைத்த சேத்திருத்தேவாரமும் திருவாசகமும் விகிவை தரச் செய்த உயிர் துணையே, விழா சரஸ்வதி ஞான சம்பந்த கலாலயம் நுண்கலை கல்லூரி 36வது ஆண்டு விழா கோலாகலமாக நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தலைப்பான பஞ்சபூத தலங்களில் பற்றிய பாடல்கள் கேட்க இருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமான் ஓரறிவு தாவரம் முதல் 6 அறிவு மனிதன் வரை படைத்துள்ளார். இவ்வுயிரினங்கள் நல்ல நிலையில் வாழ வளர என்னென்ன வேண்டும்? முதலில் இடம் வேண்டும், காற்று வேண்டும், வெப்பம் வேண்டும், நீர் வேண்டும், மண் வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் தானே மாபெரும் வெட்ட வெளியாக பறந்து விரிந்து விட்டான். அதில் காற்றாக நிரம்பி இருக்கின்றான், வெப்பத்திற்காக நெருப்பாகின்றான், நீராகவும் ஆகின்றான், தானே மண்ணாகவும் ஆகின்றான். ஆக ஐம்பூதங்களாகவும் தானே ஆகின்றான். இவ்வாறு அண்டமெல்லாம் நிரம்பியவன் ஓரறிவு தாவரம் முதல் 6 அறிவு மனிதன் வரை எல்லா உடலுக்குள்ளும் உயிராகி இருந்து நம்மை காத்து கொண்டிருக்கின்றான். அண்டத்தில் இருப்பவன் தானே பிண்டத்திலும் உள்ளான். இம்மாபெரும் சக்தியைத்தான் சிவபெருமான் என்றும் ஆடல் வல்லான் என்றும் நமச்சிவாயன் என்றும் நம் திருமுறைகள் சுட்டிக்காட்டுகின்றன. நமது ஞானிகளும் முன்னோர்களும் 5 வகை பூதங்களுக்கும் தனித்தனி கோயில்களை குறித்து சுட்டிக்காட்டியுள்ளனர். விண்ணுக்கான தலம் சிதம்பரம். பஞ்சபூத தலங்களில் முதன்மையானது விண் என்ற மாபெரும் வெட்டவெளியாகும். இதனை ஆகாயம் என்றும் கூறுவோம். உடம்பிற்கு காயம் என்று ஒரு பொருள் உண்டு. உடம்பே இல்லாத இடம் ஆகாயம். ஆனால் மிக மிக சக்தி வாய்ந்ததாகும்.
இந்த ஆகாயத்தில்தான் நாம் வசிக்கின்ற மாபெரும் பூமி சுழன்று கொண்டிருக்கின்றது. சூரியன் முதல் நவகோள்களும் மிதந்து கொண்டிருக்கின்றன. கோடான கோடி நட்சத்திரங்களும் தவழ்ந்து கொண்டிருக்கின்றன. இறைவனே தன்மாற்றமான இந்த மாபெரும் வெட்ட வெளிக்குரிய இடமாக நமது முன்னோர்கள் ஞானிகள் சிதம்பரத்தை தான் குறித்து சென்றுள்ளார்கள். இங்கே வெட்ட வெளிக்கே முதன்மையான பூஜையாகும். தேவார பதிகங்களில் எந்தெந்த தலங்களில் பதிகங்கள் பாடப்பட்டிருக்குமோ அந்தந்த தலங்களின் பெயர்தான் மேலே குறிப்பிடப்பட்டிருக்கும். உதாரணமாக திருநெல்வேலியில் அருள்மிகு காந்திமதி அம்மை சமேத நெல்லையப்பர் மேல் பாடும் பதிகத்திற்கு திருநெல்வேலி பதிகம் என்றும், திருக்குற்றாலநாதரை பற்றி பாடப்பட்டிருக்கும் பதிகத்திற்கு திருக்குற்றால பதிகம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் சிதம்பரத்தில் பாடிய பதிகத்தின் மேல் கோயில் என்றுதான் அந்த தலத்தின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஏனென்றால் கோ என்றால் அரசன், இல் என்றால் வீடு அல்லது இல்லம். நடராஜ பெருமானின் முதன்மையான இல்லம் இந்த மாபெரும் விண்ணாகும். ஆகையால் விண்தான், இந்த ஆகாயம்தான் இந்த இறைவனின் முதன்மையான இருப்பிடமாகும். இறைவனின் இருப்பிடத்தை கோவில் என்றுதானே சொல்லுவோம். ஆகையினால் கோவில் என்பது விண்ணுக்கு உரிய இடமாக குறிப்பிடப்படுகின்றது. ஞானசம்பந்த பெருமான் கோவில் பதிகம் 2 பாடியிருக்கின்றார். அவற்றில் முதல் பதிகத்திலிருந்து 4 பாடல்களை காண்போம். கற்றாங்கி எரியோம்பி என தொடங்கும் பதிகத்தின் முதல் பாடலில் வேதங்களை கற்று மந்திரங்களை ஓதி தீயவைகள் நீங்கும்படி யாகங்களை வளர்க்கின்றார்கள். அத்தகைய சிற்றம்பலத்தில் மேவுகின்ற முற்றா வெண்திங்களை அணிந்து இருக்கின்ற இறைவனின் பாதத்தை பற்றி கொண்டால் நம்மை பாவம் பற்றாது என்று பறைசாற்றுகின்றார் ஞானசம்பந்த பெருமான். அடுத்ததாக வரும் இப்பதிகத்தின் 8வது பாடலில் ராவணனை பற்றி சொல்கிறார். இலங்கை வேந்தன் ராவணன் சிவபெருமானின் மீது உள்ள பக்தி மிகுந்து எம்பெருமானின் உறைவிடமான கைலை மலையை பெயர்த்து தன்னுடைய லங்காபுரிக்கே தூக்கிச் செல்லலாம் என்று தூக்க முயல்கிறான். ஆனால் முக்கண்ணனோ தன்னுடைய கட்டை விரலால் மலையை அழுத்தி கைலை மலையை பெயர்க்க முடியாமல் செய்கின்றார். மலையின் அடியில் மாட்டிக்கொண்ட ராவணனோ தன்னுடைய 20 கரங்களில் இருந்து நரம்புகளை பிரித்து எடுத்து யாழ் நரம்பாக்கி பல்லாயிரம் ஆண்டுகள் கதறி கழிவிறக்கம் கொண்டு கைலைநாதனின் மேல் கானம் இசைக்கின்றான். வேத மந்திரங்கள் ஓதுகின்றான். எம்பெருமானார் இலங்கை வேந்தனின் இசையில் நெகிழ்ந்து மகிழ்ந்து இறங்கி ஒரு கருக்கு வாழ் பரிசளித்து 3000 கோடி வாழ்நாளையும் கொடையாக தருகின்றார். இக்கருணை மிகு கொடையாளனை நீரார் சடையனை நித்தமும் ஏத்துவாருக்கு தீரா நோயெல்லாம் தீருவது திண்ணமே என்று திண்ணமாக அறிவிக்கின்றார். 9வது பாடலில் கோணா கணையனும் குளிர்தாமரையானும் என தொடங்கும் 9வது பாடலில் பிரம்மனும் விஷ்ணுவும் பொன்னார் மேனியனின் அடிமுடி தேடி தோற்ற நிகழ்வினை விவரிக்கின்றார். அக்கணம் எரிதழலாய் நெடுதுயர்ந்து நின்ற சிற்றம்பல நாதனை ஏத்த மானா நோயெல்லாம் வாழாம் ஆயுமே. ஆக 10வது பாடலில் இவ்வாறு உயர் காழி ஞானசம்பந்தன் பகர்ந்த இந்த 10 பாடல்களையும் விருப்பத்துடன் பாடுபவர்கள் வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் ஆவார்கள் என திருக்கடைக்காப்பு சாத்துகின்றார். இதோ பாவங்கள் பற்றாது இருக்க, தீரா நோய் தீர, மானா நோய் மாள, வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் ஆக காழி ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த பாடல்களை பாட முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் அப்பாடல்களை கேட்கும் வரம் பெற்ற நாம் அனைவருமே பாக்கியவான்கள் தான். கலிகை
காற்றுக்குரிய தலமான காளத்தி மலை. இங்கே எழுந்தருளியுள்ள திருக்காளத்திநாதனை வணங்கும் பொழுது ஞானசம்பந்தர் பெருமான் அம்மலையின் இயற்கை வளத்தையும் ரசித்தவாறே வணங்குகின்றார். இயற்கையே இறைவன் தானே. இங்கு சந்தனம், மகிழ், தேக்கு ஆகிய மரங்கள் நிறைந்துள்ளன. இடையே முகலியாறு வேறு பாய்கின்றது. உமையம்மையோடு எழுந்தருளியுள்ள காளத்தி ஈசன் தன் மனதில் ஆழமாக பதிந்து விட்டார் என்று கூறுகின்றார். அவருடைய அடிகளை தொழுதால் வெந்துயர் கெடும், வீடு பேறு அடைவது மிக எளிதாகும் என்றும், பதிகத்தினை விரும்பி பாடுபவர்களை பாவம் வந்து சேராது என்றும் மறைவல்ல ஞானசம்பந்த பெருமான் உறுதியாக கூறுகின்றார். அட்டமா சித்திகள் அணியும் நீழ்ச்சடையானை நான்மறை வல்ல ஞானசம்பந்தன் பெருமான் சொன்ன சொல்லை இட்டமா பாடுவாருக்கு இல்லையாம் பாவமே என பொருள்படும்படி பதிகத்தினை விரும்பி பாடுபவர்களை பாவம் வந்து சேராது என்றும் மறை ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார். அடுத்ததாக வருவதும் காற்றுக்குரிய பதிகம்தான். அமிர்தம் பெற வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைகிறார்கள். மந்தாரமலையை மத்தாக்கி வாசுகி என்ற நாகத்தை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைகின்றார்கள். அழுத்தத்தின் மிகுதியால் நாகமானது விஷத்தை கக்கிவிட தேவர்களும் அசுரர்களும் சிவனை சரணடைகின்றார்கள். சிவபெருமான் விஷத்தை அமிர்தமாக உண்டு விடுகின்றார். அப்பேற்பட்ட நீலகண்ட சிவனார் எழுந்து அருளியுள்ள இடம் எது என்றால் இந்த காளத்தி மலைதான். இங்கு திணை தானியங்களை உண்ணவரும் மான் இனங்களையும் கிளிப்பிள்ளைகளையும் காட்டுவாசி பெண்மணிகள் விரட்டும் விரத்தையும் கூறுகின்றார். கவன் கல் கொண்டு எரிந்து விரட்டுகின்றார்களாம். அது மட்டுமா, அங்கு கனக மணிகள் கிடைக்கின்றன. மலையின் மாதரசிகள் அதனை தனியாக பிரித்தெடுக்கின்றார்களாம். நல்ல தமிழில் உரைத்த இந்த பதிகத்தை இசையுடன் பாட வல்லார்கள் மிக எளிதாக சிவலோகம் அடையலாம் என்றும் திருக்கடைக்காப்பு சாத்துகின்றார் ஞானசம்பந்த பெருமான். பாடலை கேட்போம்.
அடுத்தது நெருப்புக்குரிய தலம் அண்ணாமலை, திருவண்ணாமலை. சிவபெருமான் பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் அடிமுடி காண முடியாத அளவிற்கு நெருப்பு மலையாக நின்ற இடமாகும். இங்கு அம்மையின் பெயர் உண்ணாமுலை. பெண்ணொரு பாகமாக அர்த்தநாரீஸ்வரராக எழுந்து அருளியுள்ள இடமும் இதுவாகும். திருக்கார்த்திகை தினத்தன்று அர்த்தநாரீஸ்வரராக நடனமாடும் அரும் காட்சியையும் இன்றளவும் நாம் பரவசத்தோடு காண்கின்றோம். இம்மலையிலும் நவமணிகளின் செழிப்பை காணலாம். அருவியின் ஓசை மத்தள ஓசையை போற்று கேட்கின்றதாம். அதுவும் அப்பொழுதுதான் பயில ஆரம்பிக்கும் மத்தள ஒலியை போல உளதாம். திருக்கடை காப்பினை பாடும் பொழுது மாலை நேரம் சூரியன் மறையும் நேரம் என்று அறிகின்றோம். இத்தகைய அண்ணாமலையானை பாடிய திருஞான சம்பந்தர் பெருமானின் தமிழ் பாடல்களை பாடவல்ல அடியார்களின் அடிகளை பேணுவதே சிறந்த தவமாகும் என்று காப்பு சாத்துகின்றார். முடியா முதலே அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் அண்ணாமலையாரே அம்பலக்கூட்டா. இத்தலத்தின் மற்றொரு பதிகத்தில் அருளாளரான இறைவனை சித்தரிக்கும் விதம் மிக அழகு. முப்புறங்களையும் எரித்து வித்யுன்மாலி, தாருகாக்ஷன், கமலாக்ஷன் 3 அசுரர்களையும் ஆண்டு கொண்டு அருள் செய்கின்றார். எவ்வாறெனில் தாருகாக்ஷன் கமலாக்ஷன் இருவருக்கும் திருக்கோவிலை பாதுகாக்கும் பணியையும் வித்யுன்மாலிக்கு தான் ஆடும் பொழுது மத்தளம் வாசிக்கும் பணியையும் கொடுக்கின்றார். முப்புறத்தையும் எரித்து அழிக்கும் தொழிலை செய்தாலும் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய் என்பதற்கு ஒப்பாக அருள் தரும் அருளாளராக மூவருக்கும் அருளையும் வழங்குகின்றார். அல்லாடரவம் இயங்கும் சாரல் என்ற பதிகத்தின் நிறைவு பாடலில் இரவு நேரத்தில் பாம்புகளோடு சாரலில் ஆடும் அண்ணாமலையாரை நல்லவர்களால் வணங்கப்படுகின்ற சீர்காழி ஞானசம்பந்தன் தன் சொல்லால் மலிந்த இந்த 10 பாடல்களை கற்றுத்தேர்ந்த வல்லவர்களை வானோர்கள் மன்னி வாழ்த்துவார்கள் என்று திருக்கடை காப்பு சாற்றுகின்றார். அந்த பாடலை, அந்த பதிகத்தை தற்பொழுது கேட்கலாம்.
அடுத்து நீருக்குரிய தலம் திரு ஆனைக்காவல். திருஞான சம்பந்த பெருமான் பாடிய பதிகங்களில் நாயகன் நாயகி பாவத்தில் பாடிய பதிகங்களும் உண்டு. தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து இறைவனை ஒரு ஆணாக பாவித்து பாடும் பதிகம் இது. அகப்பொருள் துறை என்று கூறுவார்கள். இக்குறிப்பிட்ட பதிக பாடலில் ஒரு பெண் இறைவனை எவ்வாறெல்லாம் தொழுது போற்றி வணங்குகிறாள் என்று அவளின் நற்றாய், அதாவது செவிலித்தாய் கூறுவது போன்று அமைத்து பாடியிருக்கின்றார். இது திருவானைக்காவுக்கு மற்றும் ஒரு விசேஷம் உண்டு. சிலந்தியும் யானையும் பூஜித்து பலன் பெற்ற தலம் இது. சிலந்தியின் வழிபாடு எப்படி என்றால், சிவலிங்கத்தின் மேல் தூசி எதுவும் படாமல் ஒரு வலையை பின்னி பூஜை செய்து வணங்கி வருகின்றது. யானையும் அதன் பங்காக சிவனுக்கு தனது தும்பிக்கையில் நீரை எடுத்து வந்து அபிஷேகம் செய்து வழிபடுகின்றது. எப்பொழுதெல்லாம் யானை அபிஷேகம் செய்கின்றதோ அப்பொழுதெல்லாம் சிலந்தி கட்டிய வலையை சுத்தம் செய்து பின் பூஜை செய்வது வழக்கம். இது பதிவாக தினந்தோறும் நடக்கும் ஒரு சம்பவம். தான் கட்டிய வலியை பீத்தெறிந்ததால் யானையின் மீது கோபம் கொண்ட சிலந்தி யானையின் தும்பிக்கைக்குள்ளே சென்று அதனை கோபப்படுத்தி காயப்படுத்தியது. அதனால் கோபமுற்ற யானை சிலந்தியை அடிக்க ஆக இரண்டும் சண்டையிட்டதால் இரண்டுக்கும் மரணம் சம்பவிக்கின்றது. இந்த சம்பவத்திற்கு பின் இறைவன் யானைக்கு நேராக வீடு வேற்றை அளிக்கின்றார். ஆனால் சிலந்திக்கோ மற்றும் ஒரு பிறவியாக கோச்செங்கச்சோழனாக பிறவி கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்டவனே, இறைவனே, அழகா, மழையார் மிடரா, மழுவாளுடையாய் என்றும் இறைவனை ஒரு ஆணாக பாவித்து பாராட்டி உருகி வார்த்தையால் அபிநயம் செய்து வழிபடும் பாங்கினை இங்கு காணலாம். அப்படிப்பட்ட வார்த்தை அபிநயத்தை நாமும் கேட்க இன்று வரம் வாங்கி வந்துள்ளோம். வரம் சித்தியாகும் இக்கணமே. மண்ணுக்கான பதிகம் இரண்டு உள்ளது. ஒன்று திருவாரூர், மற்றொன்று காஞ்சிபுரம். ஞானசம்பந்த பெருமான் முருகநாயனாரின் தலமான திருப்புகலூரில் தங்கி வழிபட்டு கொண்டிருக்கின்றார். அச்சமயம் திருநாவுக்கரச பெருமானார் திருவாரூரில் ஆரூராரின் திருவாதிரை காட்சியை தரிசித்துவிட்டு திருப்புகலூர் வந்தடைகின்றார். அப்பர் பெருமானை முருகநாயனாரும் ஞானசம்பந்த பெருமானும் வணங்கி வரவேற்கின்றனர். திருவாவூரில் தான் கண்டு கழித்த வழிபட்ட அற்புத திருவாதிரை காட்சிகளை திருநாவுக்கரச பெருமான் மற்ற இருவருக்கும் விவரித்து விளக்குகின்றார். அப்பர் பெருமான் விவரித்த காட்சிகளை தன் மனக்கண் முன் கொண்டு வந்து தானும் திருவாரூரில் அந்த அற்புத காட்சிகளை காண பேராவல் கொண்டார் சம்பந்த பெருமான். உடனே திருவாரூருக்கு கிளம்ப வேண்டும் என்று ஆயத்தம் செய்கின்றார். ஆனால் மனமோ இருதலை கொள்ளி எறும்பாக திருவாரூருக்கு செல்வதா அல்லது அப்பர் பெருமானின் மீது வைத்த மையலினால், அதாவது அன்பினால் அவருடன் இருப்பதா என்று சஞ்சலம் எழுகின்றது. ஏனென்றால் அப்பர் பெருமான்
சமாதியாகும் நிலை வரும் என்று இவருக்கு உள்ளுணர்வு உறுத்துகின்றது. ஆக தியாகேஸ்வரருக்கும் அப்பர் பெருமானிடம் வைத்த அன்பிற்கும் நடுவில் இவரது மனது பேதை போல தள்ளாடுகின்றது. அப்பொழுதுதான் இப்பாடலை பாடுகின்றார். எப்படி ஒருவன் தன் அந்திம காலத்தில் படுத்த படுக்கையாகி பவனமாய் சோடையாய் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க பஞ்சில் தோய்த்த பாலை கொண்டு சூழும் சுற்றத்தார் நாவை நனைக்க சிந்தனையற்று பேடையாய் தானும் உணர்வற்று இருப்பானோ அதுபோல சஞ்சலப்படுகிறார். ஆனால் அப்படி சஞ்சலப்பட்டாலும் பின் தியாகேசரின் கருணையால் தெளிவு பெற்று தந்தை போயினார் தாயும் போயினார் தாமும் போவார், அதனால் ஏழை நெஞ்சே அத்தனாரூரை தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே என்று தமக்கு தாமே உணர்ந்து நமக்கு உணர்த்தி ஆற்றுப்படுத்துகிறார். இதோ அந்த பாடல். காஞ்சிபுரத்தில் ஞானசம்பந்த பெருமான் பாடிய 4 பதிகங்கள் நமக்கு கிடைத்துள்ளன. காஞ்சியில் காமாட்சி அம்மைதான் பிரசித்தம். ஒரு சமயம் மகாவிஷ்ணுவுக்கு ஒரு ஆசை. எப்பொழுதும் சங்கு சக்கரதாரியாக இருப்பதை விட்டு
சிவனின் ரூபமான லிங்க வடிவம் பெற வேண்டும் என்பது ஒரு விருப்பமாக இருந்தது. இதனை தனது சகோதரி பார்வதி தேவியிடம் கூறி தனது சங்கு சக்கரத்தை அவரிடம் கொடுத்துவிட்டு தவத்தில் இறங்கிவிட்டார். உமையம்மையும் தனது சகோதரரின் விருப்பத்தை சிவபெருமானிடம் கூறி தனது சகோதரருக்கு அருள் செய்யவும் விண்ணப்பிக்கின்றாள். பெருமானும் அதற்கு ஆவண செய்கின்றார். எப்படியெனில், ஞானப்பால் உண்டு தலம் தலமாக தன்னை துதிபாடும் திருஞான சம்பந்தன் என்று இத்தலத்திற்கு வருகின்றாரோ அப்பொழுது உன் தமையனின் விருப்பமும் நிறைவேறும் என்கிறார். அதன்படி ஞானசம்பந்த பெருமான் இத்தலத்திற்கு வந்து பதிகம் பாட அதனை கேட்டு உருகிய நாராயணன் உருவமும் உருகி லிங்கமானது என்றும் அவரது திருப்பாதங்கள் லிங்கத்தின் அடியில் எல்லோரும் காணும்படியாக உள்ளது என்பதை நாம் இன்றளவும் காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு மேற்கு பக்கத்தில் அமைந்துள்ள திருக்கச்சி மேற்றளியில் காணலாம். கச்சி ஏகாம்பரநாதர் எழுந்தருளியுள்ள அதே தெருவில்தான் நாராயணனும் சன்னதி கொண்டுள்ளார். எப்பொழுது திருஞான சம்பந்த பெருமான் தன் தெருவின் முனையில் நின்று பாட ஆரம்பித்தாரோ அப்பொழுது கச்சி ஏகாம்பரநாதர் அவரை உற்று நோக்குகிறார். ஆனால் திருமாலோ உருகி போகின்றார். அதனாலேயே அவர் ஓத உருகீஸ்வரர் என்ற ஈஸ்வர நாமத்தையும் பெற்றார். காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவில் அதிசயத்தக்க ஆச்சரியப்படத்தக்க மற்றும் ஒரு விஷயம் என்னவென்றால் 3000 ஆண்டு பழமையான இதன் தலவிருட்சமாக உள்ள மாமரம்தான். இம்மாமரத்தின் 4 கிளைகள் 4 வேதங்களாக உள்ளன. இம்மாமரத்தின் கனிகள் 4 விதமான சுவையுடன் உள்ளன. இத்தலத்தின் மற்றொரு தகவல், காஞ்சி காமாட்சி அம்மையிடம் இறைவன் 2 நாளின் நெல்லை கொடுத்து அறம் வளர்த்த சொன்னாராம். பதிலாக தேவி 36 வகை அறங்களை வளர்த்ததாக புராணம் கூறுகின்றது. இத்தலத்தில் பாடிய 4 பதிகங்களில் ஒன்றை நாம் இப்பொழுது கேட்கலாம். இப்பதிக அமைப்பிலும் ஒரு விசேஷம் உள்ளது. யமகம் என்ற இலக்கிய அணி கையாளப்படுகிறது. பாடலின் ஒவ்வொரு 2 வரிகளின் இறுதியிலும் ஒரே சொல் இடம்பெற்றிருக்கும். ஆனால் சொற்கள் ஒன்றாக இருந்தாலும் பொருள் வேறாக இருக்கும். இங்கு இப்பொழுது பாட இருக்கும் பாடல்களில் பாகனே பாகனே, துவனியே துவனியே, ஆதியே ஆதியே, கம்பமே கம்பமே என்ற ஒரே சொற்கள் இடம்பெற்றிருந்தாலும் பொருள் வேறுபட்டிருப்பதுதான் யமகத்தின் பிரயோகம். தமிழ் அமுதை ரசிப்போம், ருசிப்போம். 2 பாடல்கள் எடுத்துள்ளோம். பாவை தன்னோடு
ஞானசம்பந்த பெருமான் தமது 16ஆம் வயதில் திருநல்லூர் பெருமணம் என்னும் தலத்தில் சொக்கியார் என்ற தோத்திர பூரணி அம்மையை திருமணம் புரிந்த அன்று இறைவன் சிவலோக தியாகேசர் இறைவி நங்கை உமையம்மையின் அருளால் திருக்கோவிலில் ஜோதி தோன்றி அதனுள் ஒரு வாயிலும் தோன்ற திருஞான சம்பந்த பெருமான் நமச்சிவாய என்னும் 5 எழுத்து பெருமையினை கூறும் இப்பதிகத்தை பாடி திருமணத்திற்கு வந்தோர் யாவரையும் ஜோதியில் புகச் செய்து தாமும் தோத்திர பூரணி அம்மையுடன் ஜோதியில் கலந்தருளினார். அன்பர்கள் அனுதினமும் இப்பதிகத்தை ஓதி சிவனருள் பெற வேண்டுகிறோம். அதில் 3 பாடல்கள் இப்படி எடுத்துள்ளோம். முழு பதிகங்களும் அர்த்தத்துடன் போடப்பட்டிருக்கிறது, எல்லோருக்கும் கொடுக்கப்படும். அதை அனுதினமும் ஓதி இறைவன் அருள் பெற வேண்டுகிறோம். அடுத்து திருநெல்வேலி பதிகம். திருநெல்வேலி உரை செல்வத்தம் நாமமே திருநெல்வேலி
சாந்தி மரியம்பாள் மேல். அழகிய சுக்கு
சிவாய நம சிவாய நம. நிகழ்த்திய நாட்டிய கலா இதுகாரும் இசை சித்திரம் நிகழ்த்திய கலாலயத்தின் முதல்வர் அவர்களுக்கும் உடன் பாடினவர்களுக்கும் வர்ணனை செய்தவர்களுக்கும் மிக்க நன்றி. திருஞான சம்பந்தர் பெருமானது பதிகங்கள் ஓதுவதற்கும் மட்டும் அல்லாமல் இசையோடு பாடுவதற்கும் அதற்கு தக ஆடுவதற்கும் ஏற்றப்பட்டது என்பதை நாம் அறிவோம். சான்றாக நமது திருநெல்வேலி பதிகத்தில் திருக்கடை காப்பில் அவர் குறிப்பிடுகிறார், ஞானசம்பந்தன் சொன்ன அருந்தமிழ் மாலைகள் பாடி ஆட கெடும் அரும் வினையே, குரல் இசையில் பாட கேட்டும் இப்பொழுது